Hey guys, hope you are doing well and once again welcome back to my YouTube channel. My name is Chinraj and I am your English trainer. Friends, in this video I would like to teach you how to use what's the best way to in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா எது சிறந்த வழி. அதாவது எது சிறந்த வழின்னு சொல்லி நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் நம்ம டே டு டே லைஃப்ல பேசிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிலம் பேசுவதற்கு எது சிறந்த வழி? ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு எது சிறந்த வழி? இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு எது சிறந்த வழி? இந்த மாதிரி நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் எது சிறந்த வழி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்சஸை இங்கிலீஷ்ல பேசுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் வாட்ஸ் த பெஸ்ட் வே டு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். ஸோ திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் till the end and definitely you are going to learn something new. So today you are going to see how to use what's the best way to. What's the best way to? எது சிறந்த வழி? ஓகே, ஆக்சுவலா இது வந்து क्वेश्चन நம்ம கேள்வி கேட்கிறது. எதுடா சிறந்த வழி? இந்த ப்ராப்ளத்தின் வெளியே வரதுக்கு எதுடா சிறந்த வழி? So what's the best way to? What's the best way to? Okay. Now look at this example. What's the best way to learn English? What's the best way to learn English? ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு எது சிறந்த வழி? What's the best way to learn English? What's the best way to learn English? ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு எது சிறந்த வழி? இப்போ வந்து ஒருத்தங்க நல்லா வந்து இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட பார்க்கும்போது கேட்போம், இங்கிலீஷ் பேசுவதற்கு எது சிறந்த வழி, எது பெஸ்ட் வழி, எது பெஸ்ட் மெத்தடு, அந்த மாதிரிலாம் கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இங்கிலீஷில் வந்து வாட்ஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் இங்கிலீஷ், வாட்ஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் வாட்ஸ் த பெஸ்ட் வே டு, எது சிறந்த வழி, வாட்ஸ் த பெஸ்ட் வே டு ஸ்பீக் இங்கிலீஷ், வாட்ஸ் த பெஸ்ட் வே டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஆங்கிலம் பேசுவதற்கு எது சிறந்த வழி? What's the best way to speak English? What's the best way to speak English? What's the best way to speak English? ஆங்கிலம் பேசுவதற்கு எது சிறந்த வழி? And the third one in our list is what's the best way to win this match? Yes, இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு எது சிறந்த வழி? நம்ம கிரிக்கெட்ல விளையாண்டு இருக்கும்போது நம்ம பேசிக்குவோம், இந்த மேட்ச் வந்து எப்படியாவது ஜெயிச்சாகணும், இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு எது சிறந்த வழி? What's the best way to win this match? What's the best way to win this match? இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு எது சிறந்த வழி? And the last one in our list is what's the best way to defeat him? அவனை தோற்கடிப்பதற்கு எது சிறந்த வழி? What's the best way to defeat him? What's the best way to defeat him? What's the best way to kill him? அவனை கொல்வதற்கு எது சிறந்த வழி? What's the best way to solve this problem? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எது சிறந்த வழி? What's the best way to open this box? இந்த பாக்ஸை திறப்பதற்கு எது சிறந்த வழி? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டு ஆஃப்டர், இந்த டுக்கு அப்புறமா நீங்க V1 verb, ஐ மீன் present form of verb யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். அதோட மீனிங் எப்படி கொடுக்கும் அப்படின்னா எது சிறந்த வழி. ஸோ எது சிறந்த வழின்னு சொல்லி நம்ம இனிமே தமிழ்ல பேசாம வாட்ஸ் த பெஸ்ட் வே டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல சூப்பரா பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you soon again some other interesting lesson. Until bye bye, take care.